இன்னைக்கு சாய் குக்கிங் டைம் சேனலில் பச்சரிசி மாவில் ஒரு புட்டு செய்ய போகிறோங்க. சும்மா ஒரு ஸ்நாக்ஸ் அவசரத்துக்கு செய்யலாம். இதில் வந்துங்க ஒரு 3/4 டம்ளர் எடுத்துருக்குறேன். தேங்காயும் ஏலக்காவும் பொடிக்கிறதுக்கு மிக்சியில் போட்டு வச்சுருக்குறேன். இதில் கொஞ்சமாக சுடுதண்ணி போட்டுக்கலாம். உப்பு லைட்டாக போட்டிருக்குறேன், லேசாக. அதிகமாக உங்களுக்கு தண்ணி இதில் போடக்கூடாது. சும்மா அப்படியே லேசாக தான் ஊற்றணும். புட்டுக்கெலாம் அதிகம் ஊற்றக்கூடாது. இங்கே பாருங்கள், வெல்லம் கொஞ்சம் வெல்லம் போட்டிருக்கேன். கொஞ்சம் போது தண்ணி ஊற்றி பாவு மாதிரி காய்ச்சிக்கிட்டேன். இதில் பாருங்கள், முந்திரி பருப்பு பொடிச்சு வச்சுருக்கேன். அப்படியே நைஸாக முந்திரி பருப்பு ஆயில் போட்டுட்டேன். தேங்காய் பூ, ஏலக்காய் ரெண்டையும் போட்டிருக்கேன். உப்பு மாவு வெந்து போச்சு நல்லா. இதில் கொட்டிடுவோம். இதுலேயே எல்லாம் கிளறி விடுவோம். சர்க்கரை போடுவானுங்க, நான் வெல்லம் மட்டும் போட்டிருக்கேன். கொஞ்சம் போது அதை பாவை காய்ச்சி ஏலக்காய், தேங்காய், முந்திரி பருப்பு ஒரு 5-6 முந்திரி பருப்பு எடுத்து அதை பொடியாக நடத்தி போட்டுருக்கேன். நெய் இல்லை இருந்தால் ஊற்றலாம், நெய் இல்லை. இது அப்படியே ஏலக்காய், தேங்காய் அந்த வாசத்துக்கே அவ்வளோதான். சுவையான பாசிப்பருப்பு புட்டு ரெடி. இது பச்சரிசி மாவில் செஞ்ச புட்டுங்க, நல்லாயிருக்கும். இதே போல் பச்சரிசி மாவை ஆவியில் வேக வச்சு இட்லி பானையில் வச்சு கொஞ்சோண்டு உப்பு போட்டுங்க. வெந்நீர் ஊற்றி லேசாக கை பிடிக்கிற அளவுக்கு தண்ணி அதிகமாக ஊற்றி கூடாதீங்க, வராது. அதனால் நீங்கள் இதே போலையே ஆவியில் வேக வச்சு எடுத்து கொஞ்சம் வெல்லம் அப்படியே பாவு காய்ச்சினாப்புல போட்டு, இல்லைனா அப்படியே கூட போட்டுக்கலாம். அது கட்டி கட்டியாக அம்புடுன்ட்டு நான் இப்படி போட்டிருக்கேன். ஏலக்காய், தேங்காய் இதெல்லாம் போட்டிருக்கேன். முந்திரி பருப்பு ஒரு 5-6 பொடியாக நறுக்கி போட்டிருக்கேன். இதே போல் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றிங்க.